ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக் வீடியோவில் கங்குவாங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். கங்குவா இந்த படத்தை சிறுத்தை சிவா இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சூர்யா, பாபி டியோல், திஷா பட்டானி, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, கார்த்தி இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் 2 காலகட்டத்தை காட்டுறாங்க. 2024, 1070. 2024 ஒரு ரஷ்யாவில் நடக்கிற ஒரு ரிசர்ச் சென்டர்லேருந்து ஒரு சின்ன பையன் தப்பிச்சு கோவா வந்துடுறான். கோவாவில் சூர்யா யதார்த்தமாக அந்த பையனை பார்க்குறப்ப ஏதோ ஃபீல் ஆகுது. அந்த பையனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்குது. அதனால் சூர்யா தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணாக்கா 1070 காட்டுறாங்க. 1070ல் அந்த பையனுக்கு சூர்யாவுக்கு என்ன கனெக்ஷனு, அந்த அந்த 1070 காலகட்டத்தில் அந்த பையனுக்கு வில்லனால ஒரு ஆபத்து வருது. அப்போ வந்து சூர்யாவால் அந்த பையனை காப்பாற்ற முடியல. இப்போ 2024 ஒரு வாய்ப்பு வருது. அந்த பையனை காப்பாற்றினாரா இல்லையா? இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடுது. இந்த படம் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சிறுத்தை சிவா, அடுத்தது சூர்யா. சிறுத்தை சிவா ஏற்கனவே அஜித்தை வச்சுலாம் படம் பண்ணி வச்சு செஞ்சுருந்தாரு. இந்த படத்தில் ஏதோ நல்லா பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன். இந்த வாட்டி சூர்யா வச்சு செஞ்சுருக்காரு. அடுத்து இந்த படம் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் சூர்யா. சூர்யா கேரியர்லேயே 10,000 தேட்டரில் ஓடுற ஒரே படம் வந்து கங்குவா தான். பேன் இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருந்துச்சு. சரி, ஃபாரஸ்ட்லாம் வச்சு எடுத்துருக்காங்க, படம் வந்து வேறு லெவலாக இருக்கும், டீசர்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த படத்தில் வந்து சரியான மொக்க படமாக எடுத்துருக்காங்க. நான் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ்புக்லலாம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே காட்டு முக்கத்தனமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அதை விட ரொம்ப கேவலம். இதில் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் வந்து கார்த்தி வருவார். இது செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்க்க முடியல, நீங்கள் செகண்ட் பார்ட்லாம் தயவுசெய்து எடுத்துடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கும் இல்லை, படம் பார்க்குற எல்லாருமே அப்படி தான் தோணுது. இந்த படத்தில் வந்து தூக்கம்லாம் யாருக்கும் வராதுங்க. படம் பார்க்கும்போது படம் மொக்கையாக இருந்தாலும் தூக்கமே வராது. ஏன்னா டிஎஸ்பி வந்து அந்த அளவுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஒரே இரைச்சலாக ஒரே சவுண்டாக இருக்கும். அந்த சவுண்டில் வந்து யாருக்குமே தூக்கம் வராது. எப்படா படத்தை முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த படத்தில் வந்து ஒரு விறுவிறுப்பு இல்லை. இந்த படத்தில் நெகட்டிவ் ஷேடில் வந்து பாபி டியோல் நடிச்சிருக்காரு. பாபி டியோல் வந்து பெரிய வில்லத்தனம்லாம் இல்லை, ஒரு மொக்கதனமாக இருந்துச்சு. அவர் வரதுலாம் இந்த ரெட்டிஷாக அந்த ஒரு ஈஸ்ட்மன் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இல்லை. ட்ரெய்லர்லேயே பார்த்தப்போ ஏதோ கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. படம் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப படுமொக்கையாக இருந்துச்சு. இந்த 23ஆம் புலிகேசியில் வந்து இந்த ஒரு ஏதாவது வெள்ளை கொடி காட்டியதுனால இந்த முறை வெள்ளை கொடி வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது வரைக்கும் படம் சிறுத்தை சிவாய்க்கு என்ன சொல்ல வரேன்னாக்கா, இது வரையிலும் நீங்கள் மொக்க படம் கொடுத்ததுனால மொக்க டேரக்டர்னு தான் சொன்னாங்க. இப்போ நீங்கள் காட்டில் வச்சு ஒரு மொக்க படம் எடுத்துருக்கீங்க, இன்றிலேருந்து நீங்கள் காட்டு மொக்க டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு படம் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு படம் வந்து சரியான மொக்க படமாக எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த படத்தில் வந்து அப்போக்லிப்டோ, இந்த டிஸ்கவரியில் போகிற மேன் வெர்சஸ் வைல்டு இதெல்லாம் பார்த்து அங்கங்கே காப்பி அடிச்சு ஒரு படமாக எடுத்து வச்சுருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. இந்த படத்தில் வந்து சூர்யா வந்து ஒருத்தரை வாளால் வெட்டினாக்கா அவன் செத்து போயிடுறான். ஆனால் வந்து ஒரு சின்ன பையன் வந்து வாளை வந்து தோள்பட்டையில் இறக்கி அடுத்த பின்னாடி சைடாக வருது. ஆனால் சூர்யாவுக்கு எதுவுமே நடக்கல, ரத்தம் கூட வரல. அதெல்லாம் ஏன் என்னன்னு தெரில. இதெல்லாம் ஒரு சின்னோண்டு விஷயம். அதை கூட கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எடுத்து வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு படம் மொக்கையாக இருக்குது. இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பேசுறது, பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். சூர்யா வந்து அவரோட ரோல் சூப்பராகவே பண்ணிட்டாரு. ஆனால் அந்த படத்தை எடுக்க தெரியாமல் எடுத்தது வந்து படத்தோட டேரக்டர் தான். இந்த படத்தில் வந்து அது மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இந்த படம் ஸ்டார்டிங்கில் வந்து 2024 கோவாவில் பவுண்டி ஹண்டர்னு சொல்லிட்டு சூர்யா வந்து போலீஸாலேயே பிடிக்க முடியாத அக்யூஸை இவர் பிடிச்சி கொடுப்பாரு, அதுக்கு ரிவார்டு தருவாங்க, அந்த பணத்தை வாங்கிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை விட்டாங்க. சரி, அது கூட ஏற்றுக்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. கோவா சீன்லாம் ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. சரி, அந்த ட்ரைபல் சூர்யாவாவது நல்லா காட்டுவாங்கன்னு பார்த்தாக்க அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்தோன்னாக்க படத்தோட வில்லன் பாபி டியோல். பாபி டியோல் வந்து பெரிய வில்லத்தனம்லாம் இல்லை, முக்கியமான ஒரு வில்லன் தான் இருக்கார். அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்தில் ஹீரோயின் திஷா பட்டானி கோவா சீக்வன்ஸில் மட்டும் வருவாங்க. மற்றபடி அந்த ட்ரைபல் சீன்லலாம் வரமாட்டாங்க. திஷா பட்டானி இந்த படத்துக்கு தேவையில்லாமல் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. படத்தோட ஹீரோ இருக்குன்னா ஹீரோயின் தேவைங்கிறதுனால திஷா பட்டானி ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அது யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி காமெடி. ஃபஸ்ட்டு அந்த கோவா சீக்வன்ஸில் தான் வருவாங்க. அவங்களோட காமெடியெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகல. கடுப்பாக தான் வருது. அந்த அளவுக்கு இருக்குது அவங்களோட காமெடி. அடுத்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக கார்த்தி வந்திருக்காரு. இந்த செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுக்கும்போதெல்லாம் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் போல் இருக்குது. எல்லாருமே ஈகராக செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்த்தியோட சீக்வன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீ வந்து சூர்யாவுக்கு தம்பியாகவே இரு,
எங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஈடுபாடு இல்லை. தயவுசெய்து இந்த செகண்ட் பார்ட்லாம் அடிஷனலாக தான் நாங்கள் பார்க்க மாட்டோம். தயவுசெய்து செகண்ட் பார்ட்லாம் எடுக்காதீங்க. எடுத்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க இந்த படத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த படம் வந்து ஒரு சரியான மொக்க படம், ஹார்ட் மொக்க படம். அதுதான் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஓடிடியில் வந்தாக்கா நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் வந்து 2 ஹவர் 30 மினிட்ஸ் வருது. 2 மணி நேரம் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்கையான படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஆனோன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் வச்சுருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.